இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஸ்ரீ பாலமுருகன் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி குலோத்துங்கன் திரு சிவகங்கை மற்றும் சாய் பாலமந்திர் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி அஜித் ரோடு சிவகங்கை ZNLP அகாடமி. ட்ரெண்டிங் சிவகங்கை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ஆளுமைகள் அறிவோம் அப்படின்ற இந்த ஒரு புதிய நிகழ்ச்சியோட இனி ஒவ்வொரு மாதமும் 15 நாட்களுக்கு ஒரு முறை உங்களை புதிய ஆளுமைகளோடு சந்திக்க இருக்கிறோம். அதில் முதல் நிகழ்வு இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறோம். தைத்திங்களில் தமிழர் திருநாளில் ஒரு தமிழறிஞரை நாம் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட இருந்து நாம் பல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது இல்லையா? அப்போ அதை ஆரம்பத்தையே அவரிடமிருந்து ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து இன்றைக்கி சிவகங்கையினுடைய தமிழறிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய, நான் சின்ன வயதிலேருந்து அவங்கள மாமா அப்படின்னு கூப்பிடுவேன், KR மேல்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பதவியாற்றி ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய, அதே மாதிரி சிவகங்கையில் இருக்கக்கூடிய பல அமைப்புகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய, சிவகங்கை தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக பணியாற்றி இருக்கக்கூடிய, இன்னும் அப்படி அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். சிவகங்கையினுடைய தமிழ் செம்மல் ஐயா பகீர நாச்சியப்பன் அவர்களை தான் இன்றைக்கி ஆளுமைகள் அறிவோம் நிகழ்ச்சியில் முதல் முறையாக சந்திக்க இருக்கிறோம். அவர்களை நம் அனைவரின் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களோடு சந்திக்கிறோம். மாமா வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி மாமா. மாமா இன்றைக்கி தான் முதல்ல ஆரம்பிக்கிறோம். அதை உங்களிடமிருந்து ஆரம்பிக்கணும், தமிழில் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆவா. அந்த வகையில் முதல்ல உங்களுடைய குடும்பம், நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். அப்படி பேசிகிட்டே வரும் பொழுது நிச்சயமாக பல நேயர்களுக்கு அதில் பல கருத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்லது, நன்றி. சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கமுனரி வட்டத்தில் ஏரியூர் என்ற கிராமம் தான் நாங்கள் பிறந்த ஊர். அதில் எங்கள் தந்தையார் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டவங்க. தனிநபர் சத்தியாகிரகத்தில் அலிப்புரம் சிறைச்சாலையில் இருந்தவங்க. அது திருக்கோஷ்டியூர் தொகுதின்னு அப்போ பேர். அதில் அப்பா கவிஞர் கண்ணதாசன் எழுத்து நிற்கிறாரு. இவர் 57லேருந்து 62 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வருகிறார். அவருக்கு வீட்டில் பெற்றோர்கள் வைத்த பெயர் சொக்கலிங்கம், மக்களால் அழைக்கப்படுகிற பெயர் மாணிக்கம். சிவகங்கை தொகுதிக்கு ஒரு சிறப்பான நிகழ்வினை அவர் அந்த நாளிலே செய்தார். அதோடு RV சாமிநாதன் என்று நடு அரசினுடைய அமைச்சராக இருந்தவர், இவருக்கு வலதுகரமாக இருந்தவர். அகில இந்திய காங்கிரஸ் அமைப்பில் அகில இந்திய அளவிற்கு உறுப்பினராகவும் இருந்தார், AICC மெம்பர். சிவகங்கை மாவட்டத்தினுடைய அப்போ ராமநாதபுரம் மாவட்டம்னு பேர். விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மூன்றும் இணைந்தது. அதுக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்தாங்க. அது வேறு சிறப்பு என்பது எப்போதுமே எளிமையாகவும் காந்திய நெறியிலும் வாழ்ந்து தான் நம்முடைய குடும்பம். எந்த காரணத்தை கொண்டும் படாடோபம் இருக்காது. மகிழ்ச்சியாக அவங்கவுங்க தங்களை உயர்த்தி கொண்டு வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறாங்க. அதுதான் நமக்கு தெரியுது. அதனால தான் மக்கள் அவரை மாணிக்கம்னு கூப்பிட்டுருக்கலாம். அவர் ஒரு பெரியாற்று தண்ணீர் அதிகமாக வர்ற கால் ஒன்று ஏற்பாடு செஞ்சார். அதுக்கு அப்போ EC பிரபாகர்னு மாவட்ட ஆட்சியர் இருந்தார். அவர் மாணிக்க கால்னு பெயரிட்டார். அதை அப்பா எதிர்ப்பாங்க. நீங்கள் அப்படி எங்கள் மாதிரி கட்சிக்காரங்க பேரை வைக்கக்கூடாது, ஏன்னா வேறு ஒரு மாற்று கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த காலை இவர் பேரில் இருக்கிறதுனால செயல்படுத்தாமல் ஆக்கிடுவாங்க. அதனால் தனிநபர் பேரை வைக்கிறத
நான் விரும்பலை அப்படின்னு சொன்னார். ஓ, நீண்ட கால சிந்தனை அப்பயே. ஆமாம், எப்போவுமே அரசியலில் இருக்கிறவங்களுடைய காலத்தில் அவங்களுடைய பேரை முன்னிறுத்தியே செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு. அதுக்கு பிரபாகர் என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு உங்கள் பெற்றோர் வைத்த பெயர் சொக்கலிங்கம், மக்களால் அழைக்கப்படுகிற பேர் தான் மாணிக்கம், அதனால் அன்ரிஜிஸ்டர்ட் நேமாக இருக்கிற அந்த இதுவை நான் வைக்கிறத மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டார். ஆனால் அவர் சொன்னது மாதிரியே பின்னாடி ஆட்சிக்கு வந்தவங்க அந்த காலை செயல்படுத்தாமல் ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் வந்த அமைச்சர் செய்தியை தெரிஞ்சு அதை மறுபடியும் உயிர்ப்பு கொடுத்தார். ஆக முன்னோக்கு சிந்தனை அவர்கிட்ட ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. அதுதான் அப்பா அம்மா 7 பேர் மொத்தம். உங்களோட உடன் பிறந்தவங்க? இங்கே தந்தையார் கூட பிறந்தவங்க. ஆகவே 7 பேர். அதில் 6வது ஆள் டிஎஸ்பியாக இருந்தாங்க. ஓ, அந்த காலத்தில் கிறிஸ்டியன் காலேஜில் பிஏ முடித்து அவர் ஆர்மிலேயும் இருந்திருக்கிறாரு. ஆஹா. இதில் ஏர்ஃபோர்ஸில் இருந்திருக்காரு. கடைசி தந்தை வந்து எங்களுக்கு வளர்ப்பு தந்தை. அவர் எங்களை வளர்க்கறதுக்கு காரணமாக இருந்தவர். அவர் வந்து போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். அமெரிக்கன் காலேஜில் படித்தவர் அவர். ஓ, அவங்க தான் முதல்ல படிப்புக்கு காரணமாக இருந்தோம். 1938லேயே பிஏ படித்து இது வாங்கியிருக்காங்க. ஓ, அவங்களும் மக்களுக்கு தொண்டு செய்யணுங்கிறதுக்காக அந்த காலத்திலேயே 1940-41 அது விவசாயிகள் சங்கம்னு ஆரம்பித்து மக்களை செம்மைப்படுத்தியிருக்காங்க. ஓ, விவசாயிகள் சங்கம் அப்படியே ஆரம்பிச்சு அந்த காலத்திலேயே சட்டத்திட்டங்கள்லாம் வகுத்து அதுக்கு புத்தகமெல்லாம் வடிவில் கொண்டு வந்து அவங்கள உயர்த்துவதற்கு என்ன திட்டம் என்று பண்ணியிருக்காங்க. அருமை. இதுதான் எங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்கிறதுங்கிறது. எங்கள் கூட பிறந்தவர் அப்படிங்கிறவர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி பேராசிரியராக அண்ணன் டாக்டர் ஜெகதீசன் பேர். அவங்க குழந்தை வைத்திய நிபுணர். அவங்க எனக்கு மூத்தவங்க. எனக்கு பிறகு ஒரு தங்கை சொரூபராணின்னு பேர். அவங்க கணவர் வந்து வேளாண் துறையில் இயக்குனராக இருந்தவர். ரொம்ப நேர்மையாக இருந்ததுனால துணை இயக்குனர் பதவியோடு தன்னுடைய பதவியை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். ஏன்னா அரசியல்காரர்களோடு ஒத்து போக முடியாது, என்னால் அது சரியாக வராது அப்படின்னு வேணான்ட்டு. என்னுடைய கூட பிறந்த கடைசி தம்பி தான் சுதர்சன நாச்சியப்பன். அவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், அமைச்சராக இருந்தார். இப்போவும் காங்கிரஸ் பேரியக்கம் தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு 2 பையன்களும் ஒரு பொண்ணும். சாந்தி நாச்சியார்னு பொண்ணு பேர். அவங்க வழக்கறிஞருக்கு திருமணமாகி மதுரையில் இருக்காங்க. இது அடுத்து இமயவரம்பன்னு அவர் ஈரோடில் தனி மனித செம்மைக்காக பாடுபடுகிற ஒரு நபரை செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். எம்ஏபிஎல் அவர். அதுக்கடுத்து மாணிக்கம் தாகூர்னு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக விருதுநகர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். வைகோவை வெற்றி பெற்று வந்தவர். ஏதோ நம்முடைய குடும்பத்தில் எல்லாருமே பெரிய ஆட்களோடு இது வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அப்பா வந்து கண்ணதாசன் அவர்களோட, மகன் வந்து வைகோ அவர்களோட, வந்து பா சிதம்பரத்தை வெற்றி பெற்று. ஆமாம் ஐயா, அவங்க இயல்பாக அது அப்படி ஒன்று நடந்திருக்கு. இப்போவும் நாடாளுமன்ற உறுப்பினராக தான் 2வது முறையும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு மாணிக்கம் தாகூர். அவர் ராகுல் காந்தியோட நல்ல நெருங்கிய தொடர்புடையவர். எல்லாத்துலேயும் செம்மையாக செய்யணும்னு எண்ணம் உடையவர்கள். அதுதான். இவ்வளவு அழகிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பம். நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க, எப்பயுமே படாடோபத்தை விரும்பாதவங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ உங்களை பார்ப்பதற்கும் தெரியுது, வீட்டில் வந்து ஒரு எம்பி இருக்கிறாரு, ஆனால் அவருடைய அப்பா நீங்கள் இவ்வளோ எளிமையாக இருக்கிறீங்க. இது எப்படி சாத்தியமாகுது? அவங்க இருந்தாங்க கரெக்டு, இன்னைக்கு நடைமுறையில் இவ்வளோ எளிமை எப்படி உங்களுக்கு சாத்தியமாகுது?
எல்லா பெருமையுமே எங்கள் சிறிய தந்தையார் மாதவன் அவர்களை தான் சாரும். எதையும் சிறப்பாக செய்யணும், அதே நேரத்தில் எளிமையாக நம்ம செயல்படுத்தணும். நம்மை பற்றி ரொம்ப விரிவாக நான் பேசியிருக்கேன்னா இந்த தடவை தான் உங்கள்கிட்ட தான் இதை பற்றி தன்னுடைய ஆற்றல் உணரார் இடையினும் தன்னை அவையிடை வெள்ளூர் பொழுதிலும் தன்னை புகழுதலும் தகும் புலவோர்க்கே அப்படின்னு ஒரு நூற்பா, நன்னூல் நூற்பா. அது தன்னை பற்றி தெரியாத இடத்துல சொல்கிறதுக்கு தன்னை முன்னிறுத்துவது தவறல்ல, அது தற்பெருமை ஆகாது, அது வாழ்வியல் முறையாகும் அப்படிங்கிற கருத்தில் தான் இருக்கும். நிறைய பேர் நீங்கள் கேட்குற மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு நகரவை உறுப்பினராக இருக்கிறவங்களே படாடவமாக இருக்காங்களே, நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய தந்தையார் எளிமையாக இருக்கீங்களேன்னு. அது காரணம், நாங்கள் எல்லா மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமே தவிர நம்மை பிரபலப்படுத்திக் கொள்வது என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. அது மனிதர்கள் வருவார்கள், மனிதர்கள் போவார்கள். அது ஆங்கிலத்தில் மென்மை கம் மென்மை கோம்பாங்க. அந்த நதி ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த நதிக்கரையில் தலைமுறையாக மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மாறுகிறார்களே தவிர அந்த ஆற்றினுடைய ஓட்டம் மாறவில்லை. அதுதான் மென்மை கம் மென்மை கோ பட் ஐ கோ ஆன் ஃபாரெவர். அது மாதிரி நம்ம குடும்பத்தில் தலைமுறையில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருப்போமே அப்படியே. அது நிகழ்வாக மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எண்ணுகிற எண்ணமும் செய்கிற செயலும் இறைய ஆற்றலோடு இணைந்து இருப்பதனால பெருமை இல்லாமல் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இது பலருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்திருக்கும். இப்போ நான் கேட்டதன் மூலம் அது பலருக்கும் கிடைக்க வேண்டிய அந்த ஒரு விடை கிடைத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மூத்த அண்ணன் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர் அவர். உங்களுடைய இளைய சகோதரர் சட்டம் படித்து சட்ட வல்லுநர், இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க, காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கிறாங்க. இது இரண்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி தமிழ் பக்கம் வந்தீங்க மாமா? எனக்கு அது தமிழ் மேலே எப்போவுமே விருப்பம் உண்டு. வைகரை தென்கரை திகழும் தியாகராசர் கல்லூரியில் புகுமுகு படிக்கிற போது நான் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மன்றம் இளங்கோ மன்றம்னு பேர், அதில் நான் துணை செயலாளராக தேர்வு செய்து இருந்தேன். அப்போவே எனக்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு வரணும் அப்படின்னு அவள் படிக்கிற காலத்திலேயே அந்த பேராசிரியர்கள் முழுக்க ஆங்கிலத்தில் தான் நடத்துவாங்க. நாங்கள் தமிழ் வழியில் படித்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் தொல்லையாக இருக்கும். இது கொஞ்சம் அது தமிழில் சொல்லலாமே அப்படின்னு கேட்போம். ஆனால் அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்கள் பல்கலைக்கழகத்தில் போராடி அதை பெற்றால் தான் நாங்கள் தமிழில் சொல்ல முடியும், நாங்கள் ஆங்கிலத்தில் தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி அப்படி தான் விதிமுறைகள் இருந்தது. நான் புகுமுக முடிஞ்சதுக்கப்புறம் தனித்தமிழ் கல்லூரியில் படிக்கணும்னு விருப்பப்பட்டு போய் சேர்ந்தேன். மேலைச்சூரி கணேசர் செந்தமிழ் கல்லூரின்னு அதில் போய் சேர்ந்து 2 ஆண்டுகள் அங்கே படித்தேன். வல்லார்வாய் கேட்டுள்ளதால் சிறப்பு அப்படிங்கிறதுக்காக அடுத்த 2 ஆண்டுகள் தஞ்சையில் இருக்கக்கூடிய கரதை தமிழ்ச்சங்கத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் குமாரபாளையம் அரசு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் அந்த ஆசிரியர் பயிற்சி பெற்றேன். அதில் நிலை என்னன்னா, ரொம்ப வியப்பான ஒரு செய்தி. அந்த நாள்லேயே எனக்கு திருமணம் செய்தது. திருமணத்துக்கு பிறகு தான் படிக்கிறீங்க? ஓதல் பிரிவு 1 ஆண்டு என்பார் நூற்பால். படிப்பதற்காக 3 ஆண்டுகள் போகலான்னு. நான் படிப்பதற்காக 5 ஆண்டுகள், 4 ஆண்டுகள் தமிழ் படிப்பு, 1 ஆண்டு ஆசிரியர் பயிற்சி படிப்பு, ஆக 5 ஆண்டுகள் படிச்சுட்டு 1967 சிவகங்கையில் கற்பூர சுந்தரபாண்டியன் ராமலட்சுமி மேல்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக வந்தேன். அதற்கு முன்னாடி 1 ஆண்டு பயிற்சி பெறுவதற்கு முன்னர் சிவகாசி இந்து நாடார் விக்டோரியா மேல்நிலைப்பள்ளியில் பணியாற்றினேன். கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் பணியாற்றிய
நிலை ஏற்பட்டது. 36 ஆண்டுகள். ஆஹா. நான் வகுப்பறையிலையுமே நல்ல தமிழில் தான் பேசுவேன், பிள்ளைகளை அப்படி தான் பேச வைப்பேன். அது ஆங்கில ஆசிரியர் வெளியில் நிற்கிற பையனை உள்ளே வர்றதுக்கு கமின் பார், நான் பமின் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி, இது மாதிரி ஒன்றுலையும் தமிழ் கொண்டு வரணும். பிள்ளைகளுடைய பெயரை கூட தூய தமிழில் மாற்றிடுவேன். மாற்றவே முடியாத பெயர்னா அந்த பையன் எந்த ஊர்க்காரரோ அந்த ஊர்க்காரர்னு கூப்பிடுவேன். தமராக்கியார் எழுதுறீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அவங்கள பெயர் சொல்லி அழைக்கிற முறையும். இப்போ தமராக்கியார் எழுந்திருங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ அதில் வந்து ஒரு உயர்வு விகுதியாக தான் அது பார்க்க முடியுது. அவங்கள வந்து வாடா அப்படின்னு அழைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்கள வந்து அப்படி உயர்வுபடுத்தி கூப்பிட்டது அப்படி அவங்க விரும்பினாங்களா? மற்ற ஆசிரியர்கள் அதை எப்படி பார்த்தாங்க? இல்லை, நான் எப்போவுமே நீங்கள் சொல்கிறது மாதிரி அவர்களை குழந்தையாக பார்ப்பதில்லை, அவர்கள் எதிர்கால தலைவர்களாக பார்க்கிறேன். பெரிய நிலையிலே வர போகிறவர்கள், அவங்கள வாங்க போங்கன்னு தான் அழைப்பேன். மாணவர்களை டா போட்டோ டி போட்டோ அழைத்து பழக்கமே கிடையாது. அது அந்த மாணவர்களுக்கு பெருமையாக இருக்கும். எங்கள் ஐயா வந்து என்னை எப்படி தான் அழைப்பாங்க அப்படின்னு. அது எந்த காலத்துலேயும் அவர் பின்னாடி மாவட்ட ஆட்சியராகவே சந்தித்தாலும் நம்ம அப்போவே வாங்கய்யான்னு தானே சொன்னோம், அப்பவும் வாங்கய்யான்னு சொல்லலாம் அப்படிங்கிறது மாதிரி அது எனக்கு இயல்பாக இருந்தது. மற்ற ஆசிரியர்களிலிருந்து வேறுபட்டது தான் அது. எல்லாரும் கூப்பிடுகிற முறையில் நான் கூப்பிட்டதில்லை. அது மாதிரி அவர்கள் ஒரு வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கை விரலை காட்டி இது பண்ணுற மாதிரி நான் ஒத்துக்கொள்வதில்லை. மன்னர் பணி முடிக்கப் போகிறேன்னு கேட்கணும். மன்னர் பணி, அதாவது மன்னர் மற்றதுக்கெல்லாம் ஏவுதல் கருத்தான்னு பேர். அங்கே யார் அழைத்து வா அப்படின்னு சொல்லலாம், அங்கேருந்து கொண்டு வாங்க. இந்த பணி அவரே போனால் தான் முடியும். அதனால் ஏற்றுதல் கருத்தா, இலக்கணப்படி ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தான்னு. ஏவுதல்ங்கிறது தன்னாலே சொல்லப்பட்டு அது செயல்படுவது, ஏற்றுதல் கருத்தாங்கிறது தானே முன்னின்று நடத்துது. அது மாதிரி நான் சொல்லுகிற போது பிள்ளைகளுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் மங்களமாக சொல்லுகிறார்கள். அது இலக்கணத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற போது இடைக்கர மங்களம் குழுவுக்குறி அப்படின்னு இலக்கணம் நடத்துவோம். அதையே இதில் அவங்களுக்கு பயன்படுத்துகிறது மாதிரி வாழ்வில் செம்மை செய்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. பிள்ளைகளுக்கு பரிசுகள் நான் கொடுத்து அந்த பிள்ளைகளை பாராட்டுகிற பழக்கம் உண்டு. அது பெரும்பாலும் திருக்குறள் புத்தகம் தான் அவங்களுக்கு அழைப்பேன். படிப்பிக்கிற காலத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சிறப்பு தருவதற்காக எல்லா இல்லங்களிலும் திருக்குறள் இருக்க வேண்டும் என்ற ஒரு அபாவம் எனக்கு உண்டு. திருக்குறள்னு சொன்னோன்னே எனக்கு இடைச்சர்களாக இதை சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நூல் வந்து மாமா எழுதியிருக்கிற நூல். குறளின் பொருள், ஒவ்வொரு திருக்குறளுக்கும், அதாவது 1330 குறளுக்கும் மாமா அவங்க பொருள் எழுதி, இது வந்து சிவகங்கை தமிழ்ச்சங்கம் வெளியீடாக வந்தது. கடந்த வருடம் இதை வெளியிட்டது. அது எளிமையான முறையில் எல்லாருக்கும் புரிகிற நோக்கத்தோடு எழுதப்பட்ட திருக்குறள் விளக்கம். அது சாதாரணமாக எழுத படிக்க தெரிந்தவர்கள் தமிழ் மூலமாக உயரிய திருக்குறளுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எளிமைப்படுத்தப்பட்டு எழுதப்பட்ட செய்தி இது. அதனால் இதுக்கு குறளின் பொருள்னு பெயர் கொடுத்து இது பண்ணோம். அது வெளியிட்டது தமிழ்ச்சங்கம் மட்டுமல்ல, அதற்கு தமிழ்ச்சங்கம் விழாவே எடுத்து சிறப்பு செய்தது. அமைச்சர், இப்போது கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு பெரிய கருப்பன் அவர்கள் தலைமையில் இந்த நூல் வெளியிடப்பட்டது. அது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இப்போ மாணவர்களுக்கு நீங்கள் திருக்குறள் புத்தகம் வழங்கி அவங்களுக்கு வந்து பரிசளிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, இப்போ உங்களுக்கு 3 குழந்தைகள் சொன்னீங்க, ஒரு மூத்த மகள், அப்புறம் 2 மகன்கள் சொன்னீங்க. இவங்களுக்கு அதே மாதிரி தான் வீட்டில் ஏதாவது நீங்கள் வந்து அவங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் நீங்கள் கையாண்டீங்க? அதாவது வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும்
இந்த மாதிரி காலையில் முதல் சந்திப்பு அவர்கள் காலை வணக்கம் சொல்வது போல் உருவாக்கணும். ஒவ்வொரு பிள்ளையையும் எழுந்திரிச்சு முகம் கையால் கழுவிட்டு வந்து அப்பா வாழ்க வளமுடன், அம்மா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி பயிற்சி கொடுத்துருந்தோம். அது சிறப்பாக செஞ்சாங்க. ஆனால் கல்லூரிக்கு அவர்கள் படிக்க போகிற போது, கல்லூரி அளவில் வர்ற போது அதை சொல்வதை நிறுத்திட்டாங்க. அது நிறுத்தினது ஏன் அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த பழக்கம் இன்றைக்கும் அவங்ககிட்ட தொடர்ந்து இருக்கிறது. நம்முடைய எப்படி நாம் மேடைகளில் பேசுகிறோமோ அது மாதிரி பிள்ளைகளையும் பேச வேண்டும் என்று அவாவற்றும். அப்போவே 5வது படிக்கிற போதே 5, 6 படிக்கிற போது இமயவரம்பன் வந்து ஒரு சொற்பொழிவு செய்கிறாரு. அதை நம்ம தயார் பண்ணி கொடுத்தது தான். நான் படித்தது ராமகிருஷ்ணா, நான் படிப்பது விவேகானந்தா என்று ராமகிருஷ்ணா தொடக்கப்பள்ளியில் படித்து விவேகானந்தர் மேல்நிலைப் பள்ளியில் படித்தார். அதை சொல்கிறது மாதிரி அவர் மேடையில் பேசுகிற அளவிற்கு ரொம்ப சிறப்பாக மேடையில் பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். அதே நேரத்தில் மாணிக்கம் தாகூர் அந்த மாதிரி பேசுவதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளவும் இல்லை. அதனால் பின்னாடி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வருகிற போது அப்பாட்ட தான் இதை செயல்படுத்தாமல் விட்டது தெரிகிறது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி எல்லோரும் அவரவர்களுடைய சிறப்பை எந்த காரணத்தை கொண்டும் நாம் தடைப்படுத்தாமல் அதை உதவியாக இருக்கிறது ஊக்குவிப்பது. இது மாதிரி தான் அவரவர்கள் துறையை அவரவர்கள் தான் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே வழக்கறிஞர்களுக்கு படித்தார்கள். வழக்கறிஞராக வரணும்னே வந்தாங்க. இவங்க வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போய் தன்னுடைய பெயரை பதிவு செய்து கொள்வதை விரும்பவில்லை. அதனால் தனித்துவமாக சுயம்புவாக இருந்தாங்க. அதனால் இவர் இமயவரம்பன் MABL, இவர் மாணிக்கம் தாகூர் BABL அப்படித்தான் படித்தா வந்தாங்க. ரொம்ப அருமையாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது குடும்பம் பற்றி சொல்லும்போதும் குழந்தைகள் பற்றி சொல்லும்போதும் அதை உணர முடியுது. 36 ஆண்டுகள் நீண்ட கால பயணம் ஒரு ஆசிரியராக நீங்கள் இருந்திருக்கிறீங்க. அதில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மாணவர் அப்படின்னு யாராவது இருந்திருக்காங்களா? அப்படி இருக்கிறாங்கன்னா யார்? நிறையா பேர் நிச்சயமாக இருந்திருக்கணும். அதில் குறிப்பிடத்தக்கது இவர்னா எனக்கு இன்னமும் நினைவில் இருக்குது அப்படின்ற மாதிரியானது ஐயனார்னு ஒரு மாணவர். அவர் வேளாண் துறையில் பட்டம் பெற்றவர். அவர் பல்கலைக்கழகத்தில் சொற்பொழிவு ஆற்றுகிற நேரத்தில் பரிசு கிடைத்தது. இது எங்களுடைய உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக இருந்த ஐயா பகீரதநாச்சிப்பன் அவர்களுக்கு இந்த பெருமை சேரும் அப்படின்னு அவர் சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய தயாரிப்புகள் இருந்தன. அது நம் படிக்கிற காலத்தில் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த தகுதியை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இலக்கிய கூட்டங்கள் நடத்துவது, இலக்கிய மன்றம் செய்வது. முதல்ல நான் தமிழாசிரியராக வந்தபோது அந்த முதல் மாத ஊதியத்தில் ஒரு வெள்ளி கோப்பை, விசாலாட்சி சொக்கலிங்கம் சுழற்கோப்பைங்கிற பேரில் அப்பயே அப்போவே 1967 முதல் மாத ஊதியத்தை இந்த மாதிரி வாங்கி அதை எங்களுடைய பள்ளியில் கொடுத்து அந்த போட்டிகளை நடத்துகிற மாதிரி சிவகங்கை வட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நடுநிலை பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்கள் பங்கேற்கலாம்னு வச்சு சுழற்கோப்பை அப்பா அம்மா உயிரோடு இருந்ததுனால நினைவுன்னு போடாமல் எங்கள் தந்தையார் பெயர் சொக்கலிங்கம், தாயார் பெயர் விசாலாட்சி, சொக்கலிங்கம் விசாலாட்சி சுழற்கோப்பை அப்படின்னு கொடுத்தோம். அது மிக பெருமையாக நடந்தது. ஒரே பள்ளி தொடர்ந்து 3 ஆண்டுகள் வெற்றி பெற்றால் அதற்கு ஒரு சின்ன கோப்பை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த சுழற்கோப்பை எப்பவும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்பது போல வச்சு இன்னமும் அது நடைமுறையில் இருக்குங்களா? அது நான் பணியாற்றுகிற காலத்தில் அதோட அவங்க வேற ஒரு நிகழ்வுக்கு அதை மாற்றிட்டாங்க. அதனால் இப்போ நடக்கலை, நம்ம இருக்கிற காலத்தில் நடந்தோம். மகிழ்ச்சி. இப்போ அந்த 36 வருடம் ஒரு ஆசிரியராக பணியாற்றிட்டு
ஒரு நாள் வந்து ரைட் நமக்கு வந்து நம்மளுடைய இந்த இதை வந்து ஓய்வுன்னு கூட சொல்ல முடியாது, அடுத்த பணி நிறைவாகி நம்ம அடுத்த நிலைக்கு போகிறோம் அப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பணி முடிஞ்சிருக்கே தவிர வேறு பணி ஏதோ காத்திருக்குது அப்படின்ற மாதிரி மரபகன் சொல்கிறது மிகச்சிறப்பானது. அதை தான் நானும் சொல்கிறது. ஓய்வு என்பதை நான் விழிப்பதில்லை, அதை பணி நிறைவு என்று தான் சொல்லுது. அந்த பணி நிறைவு ஆகியிருக்கிறதை தவிர நாம் வேறு வேறு நாற்காலிகளில் உட்காருகிற அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கிற போது அந்த பணி நிறைவு என்று தான் சொல்லணுமே தவிர மற்ற பணிகளை நாம் ஏற்கலாம். அப்படி இப்போ என்னென்ன பணிகள்லாம் நீங்கள், ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு உங்களை தெரியும், இருந்தாலும் நேயர்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் வேறு என்னென்ன பணிகளில் இப்போ உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதரவு வேண்டும் குழந்தைகளுக்காக பாலர் பாதுகாப்பு இல்லம் என்று. ஆதரவு வேண்டும் குழந்தைகளுக்காக, ஆதரவு அற்ற இல்லை. அருமையான ஆதரவு வேண்டுகிற குழந்தைகளுக்காக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் பெரி நாகு அவர்கள். அவரும் ஒரு தியாகி. மகாத்மா காந்தியோடு நேரடியாக கடித தொடர்பெல்லாம் வைத்திருந்தவர். பர்மாவிலே இருக்கிற போது பெருமைக்குரியவராக பர்மா காந்தி என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் தொடங்கியது தான் இந்த பாலர் பாதுகாப்பு இல்லம். அவருடைய இல்ல வளைவில் நாமும் மற்ற கல்லூரி பேராசிரியர்களும் குடியிருந்தோம். அப்போ எனக்கு இவர் செய்கிற அந்த பணியை அதில் என்னை ஈடுபடுத்தினார். அவருடைய பிள்ளைகளே அதில் ஆர்வம் இல்லாமல் இருந்தார்கள். அதனால் நீங்கள் தான் என்னுடைய பொது தொண்டுக்கு வாரிசாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய பொறுப்பிலேயே அதை நடத்துவதற்குரிய வழிமுறைகளை செய்து காட்டினார். அதனால் அந்த பிள்ளைகளை நாம் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் முதல் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை நம்முடைய இல்லத்தில் படிப்பார்கள். அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் கொடையாகவே அளிக்கப்படும். அவர்களுடைய படிப்புக்கு மேல் படிப்புகள் செல்வதற்கும் நாம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய உதவியோடு அரசு விடுதிகளில் சேர்த்து கல்லூரி வரை படிக்க வைக்கிற நிலையை உருவாக்கினார். அது ஒரு முதல் நிகழ்ச்சி. அருமை. அடுத்ததாக ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காக, கொலை செய்து அந்த கொலை குற்றத்திற்காக சிறைச்சாலைக்கு போனவர்கள் வெளியில் வருவது போல கொலைகாரன் என்ற எல்லாரும் அவரை வெறுக்கிற நிலையிலே இருக்கோம். நாம் அப்படி இருப்பதில்லை. அவரிடம் பேசி, நீங்கள் வேகத்தில் கோபத்தில் செய்த ஒரு பெரிய தவறு, அதை உணர்ந்து இப்போது நீங்கள் மாற்றமாகி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன தொழில் செய்ய வேண்டும், அதற்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக அந்த உதவியை பெற்றுத்தர இயலும். சிறை மீண்டோர் உதவி சங்கத்திற்கு மதிப்புறு செயலாளராக இருந்தேன். அந்த சிறை மீண்டோர் உதவி சங்கத்துக்கு மாவட்ட ஆட்சியர் தான் தலைவர். மானாமதுரை ஏஆர்பி முருகேசன் அவர்கள் அதுக்கு பொருளாளராக இருந்தார்கள். அதற்கு என்று நாங்கள் ஒரு நிதி ஒதுக்கீடே அரசு மூலமாக கிடைத்தது. அதை வைத்து இந்த சிறையிலிருந்து வெளிவந்த விடுதலை பெற்ற கைதிகளுக்கு மறுவாழ்வு கொடுத்தோம். அவர்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பணி பெறுவதற்கு அதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொடுத்துருக்கோம். இது மாதிரி கடையனுக்கும் கடை தேற்றம் என்பதுதான் நம்முடைய சிந்தனையாக இருந்தது. எல்லாரையும் நான் அன்போடு பாசத்தோடு பழகுவேன். கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு ஒரு நோக்கம் தோன்றும். ஐயா, உங்களை என்னுடைய மருமகன் என்று அழைக்கலாமா என்று கேட்பேன். அவர் ஒத்துக்கொண்டார் என்றால் உடனே மருமகனை என்றால். என்னுடைய அடுத்த கேள்வி இது தொடர்பாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்களாவே அதற்குள்ள எல்லாரையுமே அக்கா, தங்கை, தம்பி, நான் பார்க்க எல்லாரையும் உறவு முறை சொல்லி தான் நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களை அழைப்பவர்களும் நான் முதற்கொண்டு உங்களை வந்து உறவு முறை சொல்லி தான் அழைக்கிறோம். நான் மாமான்னு தான் அழைக்கிறேன் உங்களை. அந்த இது எப்படி வந்ததுன்னு தான் என்னுடைய அடுத்த கேள்வி இருந்தது. இப்போ இயல்பாகவே அதுக்கு பதில் கிடைக்குது. ஆமாம், சிவகங்கையில் நம்முடைய பள்ளியில் பணியாற்றிய அத்தனை ஆசிரியர்களையும் உறவு பேசல் தான் அழைப்போம்.
அந்த உறவு பேரை அவர்களுடைய குழந்தைகள் மையமாக வைத்து என்னை மாமா என்றும் தாத்தா என்றும் பெயர் சொல்லி அவர்கள் மகிழ்ச்சியாக அழைப்பதை காண முடிகிறது. இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்ன கணிகன் பூங்குன்றன் பிறந்த மண்ணில் பிறந்திருக்கவங்க நம்ம அதை செயல்படுத்த வேண்டாமா என்ற எண்ணம் தான் எல்லாரையும் எனக்கு உறவு பெயர்களாக ஆக்குவதற்கு அது கரணியமாக அமைந்தது. ரொம்ப மகிழ்ச்சி மாமா. அது போக அமைப்புகள்லாம் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ செஞ்சிலுவை சங்கத்தில் இருக்கிறீங்க, பேனா நண்பர்கள் சங்கம், அப்புறம் அரிமா சங்கம், இப்படி பல அமைப்புகளையும் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய நேரம் நீங்கள் சொன்னீங்க, இப்போ 50 ஆண்டுகளாக வந்து இந்த பெரியநாக ஐயா அவர்களுடைய அந்த இல்லத்துக்கு நீங்கள் ஒரு முக்கியமான பொறுப்பாளராக இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது, நீங்கள் எவ்வளோ நேரம் வீட்டில் இருந்திருப்பீங்க, எவ்வளோ நேரம் உங்களுடைய பொது தொண்டுக்காக செலவழிச்சிருப்பீங்க, அதை உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி பார்த்தாங்க, அம்மா முக்கியமாக அதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? அம்மா வந்து நம்முடைய பணிக்கு மிக உதவியாக இருந்தவர்கள். நான் வந்து நீங்கள் கேட்குறது மாதிரி பள்ளி நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் பள்ளிக்கு தாமதமாக செல்வது ஒரு காலத்திலும் இருந்ததில்லை. வகுப்பறையில் பிள்ளைகளாக இருக்க சொல்லிவிட்டு ஓய்வெடுப்பது போல இருந்ததும் இல்லை. வகுப்பறையிலும் அந்த நேரத்தை உறுதியாக அவர்களுக்கு தமிழ் கற்பிப்பதற்கு தான் பயன்படுத்துவேன். அதுபோல் அம்மா அவர்கள் காலையிலேயே எனக்கு சிற்றுண்டியையும் மதிய உணவையும் பாத்திரத்தில் வைத்து கொடுத்து விடுவார்கள். நான் காலையில் பெரும்பாலும் சாப்பிடுவது என்பது நம்ம பாடல் பாதுகாப்பு இல்லத்தில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்காக போவது போல் இருந்து அங்கே இருந்து தான் சாப்பிட்டுட்டு வகுப்பு பள்ளிக்கு போவேன். அதனால் எனக்கு காலையில் 8 மணியிலிருந்து இரவு ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் வெளியில் தான் பயணிப்பேன். அது மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக இருக்கிற காரணத்தினால எந்த காரணத்தை கொண்டும் நான் வகுப்பறையில் இருக்கிற போது என்னை யாரும் தேடி வரக்கூடாது. நான் வகுப்பு முடித்தவுடன் 4:30 மணிக்கு மேலே பாடல் பாதுகாப்பு இல்லத்துக்கு வந்து விடுவேன். நீங்கள் எங்கே வாங்க பேசிக்கொள்வோம்னு செய்கிற பழக்கம் உண்டு. அதனால் பள்ளி பணி எந்த விதத்திலும் தடைப்படாமல் பள்ளியினுடைய செயல்பாடுகளில் நாம் எல்லாரையும் போல மிக சிறப்பாக பணியாற்றினோம். அதே நேரத்தில் பொது தொண்டுக்கு நம்முடைய நேரத்தை பள்ளி நேரம் போக செலவிட்டோம். அதில் தமிழாசிரியருங்கிறதுனால பெரும்பாலும் தனிப்பயிற்சி கொடுப்பது, டியூஷன் வைத்துக் கொள்வது தமிழாசிரியர்களுக்கு இல்லை. அதனால் நமக்கு பொது தொண்டு செய்வதற்கு நேரம் மிகுதியாக இருந்தது. அதை நாம் பொது தொண்டாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வழிகாட்டல் இருந்தது. அதுதான் நான் கேட்குறேன். இப்போ பொது தொண்டு வெளியில் நீங்கள் ரொம்ப நேரம் செலவழிக்கும் பொழுது அம்மாவும் இல்லை உங்களுடைய குழந்தைகள் மூவரும் அதை எப்படி கவனித்தாங்க? அப்பா கூட இல்லையே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் என்னைக்காவது அவங்களுக்கு வந்திருக்குதா, இல்லை அதை அவங்க நேரடியாக அவங்கள்ட்ட சொல்லியிருந்துருக்குறாங்களா? இல்லை, பிள்ளைகளுக்கு அப்பா வந்து வெளியில் நிறைய பேருக்கு பயணிக்கிற அடிப்படையில் இருக்கிற காரணத்தினால நாம் நம்மை காரணமாக காட்டி இது பண்ணக்கூடாது. நம்ம படித்து முடித்தும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதியக்கூடாது. நாம் எப்படி தனித்து நிற்கிறோம் என்றுதான் மிக முக்கியமானது. மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே அந்த குழந்தைகளுக்கு அது தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது. உங்களுடைய அந்த எண்ணம் தான் அவங்கள இப்பயும் பொது இதில் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இளைய மகன் இருப்பதும், இப்போ மூத்த அண்ணன் வந்து தனிமனித மேம்பாட்டு பயிற்சியாளராக அதை ஆற்றுமைப்படுத்துவ அந்த இதில் இருக்கிறதும் கூட உங்களுடைய அந்த ஒரு தாக்கமாக கூட இருந்திருக்கலாம். இது போக நீங்கள் வந்து இந்த வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய உலக சமுதாய சேவா சங்கம், அதில் நீங்கள் ஒரு ஆசிரியர், அருள்நிதி பேராசிரியராக இருக்கிறீங்க. அது தொடர்பான கருத்துக்கள். மிக சிறப்பான ஆற்றல் வாய்ந்த ஒரு குரு என்று சொன்னால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு வழிபடுத்துகிற போது ஒவ்வொரு நிலையிலேயும் நம்மை உயர்த்தி கொள்வதற்கு கரணியமாக அமைந்தார்கள். அவர்களுடைய வழிமுறையிலே தான் உணவு முறை கூட சைவமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை
அவர்கள் விளக்குகிற பாங்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படி விளக்குவாங்க அப்படின்னா, மனிதர்கள் விலங்கிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வருகிற போது அவர்களே அது கழனிகளை உருவாக்கினார்கள், அதிலே வாய்க்கால்களை பயன்படுத்தினார்கள், அதிலே அணைகளை கட்டினார்கள், தண்ணீரை வேண்டும் போது பாய்ச்சி அந்த விளை நிலங்களை உருவாக்கினார்கள். அவர்களுக்குரிய உணவை உருவாக்குவதற்கு அவர்கள் செயல்பட்டு வெற்றி அடைந்தார்கள். அப்படி இருக்கிற போது ஒருவரை அது உணவுக்காக ஒரு உயிரை கொள்வது தேவையில்லை, நாமே நமக்குரிய உணவை உருவாக்கி கொண்டு விட்டோம் என்று மனிதர்களை மேம்படுத்தி வந்திருக்கிறோம். ஆகையினாலே நாம் புலால் உண்ணாமை என்பது மிக இன்றியமையானது அப்படின்னு சொல்லி விளக்கம் தருவார்கள். கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு ஒரு குறளுக்கு சொல்லுகிற போது, புலாலை கைகூப்பி மறுத்தானை எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு மாற்றி அவர்கள் பொருள் விளக்குவார்கள். யாராவது கேட்டால், ஐயா புலால் உணவு சாப்பிடலாமா என்று கேட்டால், வணங்கி நான் சாப்பிடுவதில்லை, வேண்டாம் என்று சொல்லுவதை தான் திருவள்ளுவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்று புது விளக்கம் அவருக்கு கொடுக்குறாங்க. மனிதத்தன்மையோடு இருக்கிறவர்கள் மற்றவர்களை எந்த காரணத்தை கொண்டும் துன்புறுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அவர் கற்பித்த முறை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று உலகம் எல்லா ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற நெறியை கற்றுக் கொடுத்தவர் மகரிஷி என்றால் அது மிகையாகாது. இன்றைக்கும் தேவை அதுதான். வல்லமை படைத்த தலைவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு உயிரை கொன்றால் மீண்டும் அந்த உயிரை அவரால் கொண்டு வர முடியுமா? அப்போ உயிரினுடைய சிறப்பு எவ்வளவு? நாம் ஒருவரை வதைக்கக்கூடாது, ஒருவரை நாம் அழிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் அவர் மிகச் சிறப்பாக சொன்னார். இப்போவும் நம்முடைய தலைவர்களில் சில இடங்களிலே உலகத்திலே போர் நடந்து கொண்டிருப்பதை நாம் வழக்கமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த மனம் எப்போது திருந்தும்? அந்த மனம் செம்மையாக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் மகரிஷி அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். அது மாதிரி அவருடைய புத்தகத்தையே அவருடைய கருத்துக்களை குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக அழகர் ராமானுஜம் என்ற ஒரு பேராசிரியர் தலைமையில் ஒரு குழு 5 பேர் கொண்ட குழு, அதற்கு அறிஞர் குழு என்று பெயரிட்டிருந்தார்கள். அந்த குழுவில் சிவகங்கை சார்பில் கலந்து கொண்டு ஒரு நூலை நாங்கள் படைப்பதற்கு கரணியமாக அமைந்தது. அதில் சிவகங்கைக்கு பெருமை தருமாறு நம்முடைய பெயர் அதில் வரும். அப்படியே 6, 7, 8 வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்காக நூல் உருவாக்கினோம். அப்போது அது சொல்லுகிற போதே வேதாதிரி மகரிஷி அவர்கள் இதைத்தான் குறிப்பிடுவார்கள். நீங்கள் இந்த கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய கருத்துக்களில் குழந்தைகளுக்கு ஏற்ப மாற்றி எழுதுவது தான் சிறப்புடையது என்று சொல்வார்கள். அது மாதிரி நான் 1 மாத காலம் ஆழியாரிலேயே இருந்து அவர்களோடு அந்த நூல் எழுதுவதற்கு கரணியமாக அமைந்தேன். அதெல்லாம் கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்று எண்ணுகிறேன். இப்போ உங்களுடைய வயது 80 தாண்டிய ஒரு வயதாக, ஒரு இளைஞராக இப்போ நான் உங்களை பார்க்குறேன். நீங்கள் இந்த குறளின் பொருள் உங்களுடைய முதல் நூல் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்த நூலை நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? அது தொடர்பான உங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு நான் ஆசைப்பட்றேன். நல்ல கருத்து. அது நான் அணிந்துரைகள் எழுதி நம்முடைய நண்பர்கள் புத்தகம் வெளியிடுகிற போது என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பார்கள் அணிந்துரை எழுதியது. நான் அணிந்துரை எழுதுவேன். எழுதிவிட்டு அதற்கு பின்னர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிலேயும் மனிதர்கள் இறப்பு என்பது இயல்பானது, ஆனால்
இறப்பு இல்லாதவராக இருப்பவர்கள் புத்தக வெளியீட்டாளர்கள் தான், புத்தகம் எழுதுகிறவர்கள் தான் எப்போதையும் நிலையில் நிற்கிறவர்கள். குறிப்பிட்ட எல்லை இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறைக்கு செய்திகளை கொண்டு செல்வதற்கு அவர்களின் நூல் அவர்களை உயிரோடு இருப்பதாக காட்டுகிறது அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பேன். அப்படி இருக்கிற போது நாமும் அந்த நிலையில இருக்க வேண்டாமா என்று எண்ணி சொல்கிறோமே நம்ம செய்கிறோமா நம்ம எல்லாமே கேள்வி கேட்டுக்கிறோம். ஆமாம், அதுதான். அது 9ஆவது படிக்கிற போதே என்னுடைய சுயசரிதம் என்பது போல ஒரு வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு குறிப்பேட்டில் எழுதியிருக்கிறேன். அது முதல் வரலாறு என்ற அடிப்படையில் அப்போதே எனக்கு வரலாறு எழுதுகிற பழக்கம், குறிப்பேட்டில் எழுதுகிற பழக்கம், ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நேரத்தையும் பகுத்து கொண்டு எந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதெல்லாம் குறிப்பெடுக்கிற பழக்கம் இருந்தது. அது மாதிரி சான்றோர்கள் பேசுகிற அவையிலேயும் அவர்கள் பேசுவதை குறிப்பெடுத்து வைத்து கொண்டு மீண்டும் வந்து அதை அறையிலே உட்கார்ந்து விரிவாக எழுதி அந்த அவர்கள் பேச்சுகளிலெல்லாம் ஒவ்வொரு ஏடுகளிலேயும் எழுதியிருந்தேன். மேடைகளுக்கு நம்மை அழைக்கிற போது இந்த சான்றோர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்பதை திருப்பி பார்த்து விட்டு போனாலே நமக்கு ஊக்கமாக பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அது மாதிரி அந்த முன்னோர் எழுதிய முன்னோர் சிந்தனைகளை தொகுத்த நூல்களை உருவாக்க வேண்டும் என்ற அபாயம் எனக்கு உண்டு. ஒருவேளை நீங்கள் சொல்வது போல இருந்தால் சான்றோர் உரை என்றோ சான்றோர்களுடைய பொழிவு என்றோ நூலாக வரலாம். எப்போ வரலாமோ? அது இப்போதைக்கு என்னை பொறுத்த மட்டில் எனக்கு அதற்கு உறுதுணையாக எழுதுகின்றவர்கள் தேவைப்படுகிறார்கள். என்னுடைய எழுத்து என்பது என்னுடைய சிந்தனையாகத்தான் இருக்கிறதே தவிர எழுதுவதற்கு துணை வேண்டியது இருக்கிறது. அதனாலே நல்ல துணை கிடைக்கிற போது அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். அதுதான் சிந்தனை. நீங்கள் இது நிறைவான கேள்வி எனக்கு. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஒவ்வொன்றுக்கும் நான் நேரத்தை பகுத்து கொண்டு செயல்படுவேன்னு. நானும் உங்களை கவனிச்சிருக்கேன், நீண்ட காலங்களாக கவனித்து வருகிறேன். என்னென்னு பார்த்தோம்னா ஒரு நிகழ்வுக்கு வரணும் அப்படின்னா சொன்ன நேரத்துக்கு சரியாக முன்பாக வந்துடுவீங்க. ரொம்ப முன்னாடியும் வர்றதில்ல, ரொம்ப பின்னாடியெலாம் இல்லை, சரியாக அந்த ஒரு 5 நிமிடம் அப்படின்றதுக்கு கரெக்டாக வந்துடுவீங்க. அது எப்படி உங்களுக்கு இயல்பாக மாறியது? நேரத்தை போற்றுவது என்பது நம்ம எல்லாருக்குமே தேவையானது. நம்மை படைத்த இறைவன் நமக்கு நேரத்தை கொடுத்திருப்பது எப்படி செய்ய வேண்டும் என்பதை நெறிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. நம்ம ஆசிரியர், ஆசு என்றால் குற்றம், இருத்தல் என்றால் போக்குதல். மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய தூசு தட்டுகிற வேலை தான் நம்ம வேலை. அவர்கள் அறிவு உடையவர்கள். அவர்களிடம் எது வேண்டாததோ அதை மட்டும் நீக்குவதற்கு நாம் ஆலோசனை சொன்னால் வழிகாட்டி மாதிரி. ஆமாம், நல்ல சிற்பத்தை உருவாக்க வேண்டும் என்றால் தேவையில்லாத அந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய கல்லை நீக்கினால் அங்கே அழகான உருவம் ஏற்படுவது போல நாம் நினைத்து தொண்டுகளை செய்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு உதவியாக இருந்தது. நம்மை பொறுத்த மட்டில் எல்லாரையும் உறவினராக கருதுகிற காரணத்தினாலே அவர்களிடம் நாம் பெறுவது நிறைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பாக அமைகிறது. அது மாதிரி மாணவர்களிடமும் நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் கல்வி சுற்றுலா கூட்டி போவோம். அப்போ அந்த குழந்தைகள் ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கினால் அதை கொண்டு வந்து, ஐயா நீங்கள் சாப்பிட வேண்டும், என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்பார்கள். நான் சொல்வது, நான் இப்போது இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, பின்னர் நீங்கள் பெரியவராக வந்து நீங்கள் ஒரு பணியாற்றி அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்து அந்த வருமானத்திலிருந்து செலவிடுவதைத்தான் நான் விரும்புகிறேன். இப்போது நீங்கள் பெற்றோர்களிடம் வாங்கிய பணம் எனக்கு செலவிடக்கூடாது, உங்களுக்கு தான் செலவிட்டு கொள்ளலாம் அப்படின்னு பிள்ளைகளுக்கு வழி நடத்துவேன். அதுவே அவர்களுக்கு ஒவ்வொரு விழிப்புணர்வை தருவதற்கு காரணமாக அமைந்தது. இந்த நேர நிர்வாகம்
அது பற்றி தான் நான் கேள்வி. நேர நிர்வாகம் அது எப்படி உங்களுக்கு இயல்பாக மாறியது? நேர நிர்வாகம் என்பதும் நம்முடைய சா கணேசன் அவர்கள் காரைக்குடியிலே கம்பர் விழா நடத்துகிற போது நேரத்தை மிக அதிகமாக சரியாக செய்கிற திட்டமுடையவராக இருந்தார். அவரை முன்னோடியாக வைத்துத்தான் நம்முடைய நிகழ்ச்சிகளிலும் நான் எங்கு ஒப்பு கொண்டிருக்கிறேனோ எங்கு வருவேன் என்று சொல்லியிருக்கிறேனோ அந்த இடத்திற்கு நீங்கள் சொன்னது போல 10 மணித்துளி முன்னரே போய்விடுவோமே தவிர பின்னர் போகிறது என்ற பழக்கம் இன்றைக்கு வரை இல்லை. அதனால் அதை எல்லாருமே வியப்பாக கேட்பார்கள். சா கணேசன் சொன்ன கம்பன் அடிப்படி கம்பன் அடிப்படி. நம்ம நாட்டரசன் கோட்டையில் கம்பர் சமாதி இருக்கிறது. அதையும் நம்முடைய கம்பர் விழா காலங்களில் கடைசி நாளில் இங்கே விழா நடத்துவார்கள். அதையும் செம்மையாக செய்வதற்கு ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறோம். அது கம்பர் சமாதி இருக்கக்கூடிய நிலத்தினுடைய நிலத்திற்கு உரியவர் ஐயா சுந்தரம் என்பவர்கள். அவர்களே அதற்கான வழிமுறைகளை சிறப்பாக செய்ய நம்மை வழிநடத்த கேட்டிருக்கிறார்கள். நாம் அதை இணைப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்க இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி மாமா. உங்களோட ஏறத்தாழ ஒரு 45 நிமிடங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இது இப்போ பேசப்பட்ட பல கேள்விகள், அதற்கு நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். நான் சொல்லுகிற ஒரு சின்ன செய்தி, நெல்லாகும் கதிர் முழுதும் நிறுத்திக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் உழைக்க காணுகின்றோம், நம் வாழ்வும் பிறருக்கு உழைக்க வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அன்பு மருமகனை நேர்காணலில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் சின்ன குழந்தையாக இருந்தவர் 6ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கிற சூழலில் இருந்த காலத்திலிருந்து நான் அறிவேன். அவர் இன்றைக்கு பெரிய குமாராக ஆகி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து மாமாவை பேட்டி காணுகிற அளவிற்கு பெரிய மனிதராக ஆகி கொண்டிருப்பது பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருடைய குடும்பமும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் உயர்ந்த புகழோடும் திகழ எல்லா வல்ல இறையாற்றலை வேண்டி நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம். ட்ரெண்டிங் சிவகங்கை நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இனிய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க.